أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எங்களுடைய இறைச்சி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, ஃபர்து ஐனாகிய ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாளை மறுமை நாளிலே எங்களை சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றார்களோ அவற்றை எங்களுக்கு முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் எங்களுக்கு தடை செய்ய சொல்லியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவரை முற்றுமுழுதாக தவிர்ந்து நாங்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுதுபாவிலே பண்பாடுகளுடைய முக்கியத்துவம், இஸ்லாமிய பண்பாடுகளுடைய தேவை என்ன என்பது பற்றியும் எவ்வாறான பண்பாடுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பது பற்றியும் இந்த ஹுதுபாவிலே சில நிமிடங்கள் உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அவற்றிலே பல பகுதிகள் காணப்படுகின்றன. அவ்வாறாக இருக்கின்ற அந்த பகுதியுள் மிக முக்கியமான ஒரு பகுதியாக அஹ்லாக் எனும் ஒழுக்கம் பண்பாடுகள் என்ற பகுதி ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு மகாரிமுல் அஹ்லாக் என்ற ஒன்றை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். மகாரிமுல் அஹ்லாக் என்பது நல்ல ஒழுக்க மாண்புகள், நல்ல பண்பாடு பழக்க வழக்கங்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதற்கான காரணம் பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகவே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை நாங்கள் சற்று உன்னிப்பாக அவதானித்து பார்த்தோமேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த மகாரிமுல் அஹ்லாக் என்ற இந்த நல்ல பண்பாடுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை தன்னுடைய சமூகத்துக்கு போதித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும்
அந்த போதனையை, அந்த நல்ல பண்பாடுகளை, அந்த நல்ல பழக்க வழக்கங்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி, பூரணப்படுத்துவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸே நல்ல பண்பாடுகளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒழுக்க பண்பாடுகள் இவைதான் இஸ்லாத்தினுடைய பிரதான நோக்கம் என்பதனை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இஸ்லாம் ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இஸ்லாம் முழுக்க ஒழுக்கத்தை போதிக்க வந்த மார்க்கமா என்று சொல்கின்ற அளவுக்கு அல் குர்ஆனிலேயும் அல் ஹதீஸிலும் பல ஆதாரங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்களிலே மிகவும் பிரியமானவர், நாளை மறுமை நாளிலே மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்றால், யாரிடத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றதோ அவர்தான் நாளை மறுமை நாளிலே எனக்கு மிக நேசத்துக்குரியவராகவும் என்னிடத்திலே மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய கவலையும் அவனுடைய சிந்தனையுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற அந்த கவலை இருக்கும். அந்த வகையிலேதான் ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த சபைக்கு மிகவும் சோர்வான நிலையில், மிகவும் கவலையோடு அவர்கள் வருகின்றார்கள். இதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து, ஏன் இவ்வாறு நீங்கள் கவலையாகவும் சோர்வாகவும் வருகின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த நபித்தோழர் சொல்கின்ற அந்த செய்தியை பாருங்கள் சகோதரர்களே. யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே இருக்கும் போது நாங்கள் உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றோம், உங்களோடு நாங்கள் சுற்றித் திரிகின்றோம். ஆனால் நாளை மறுமை நாளிலே நாங்கள் உங்களோடு இருப்போமா என்ற அந்த கவலையின் காரணமாகத்தான் நான் இந்த சோர்ந்த நிலையிலே இருக்கின்றேன் என்ற செய்தியை அந்த நபித்தோழர் சொல்கின்றார். இங்கே அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதனை ஆசைப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் எங்களுக்கு தெரிந்த ஒரு சஹாபிதான் மாலிகுல் அஸ்ஜாஇ என்ற அந்த நபித்தோழர். இந்த நபித்தோழர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகைக்காக தயாராக இருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வைக்கின்றார்கள். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்ததற்கான பிரதியுபகாரமாக அந்த நபித்தோழரிடம் கேட்கின்றார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற செய்தியை கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் கூறுகின்றார், முராஃபகத்துக யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளிலே உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அஃபகைர தாலிக், இது அல்லாத வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர்கள் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இதுவே போதும் என்ற அந்த செய்தியை சொல்கின்றார்கள். எனவே அந்த நபித்தோழருடைய கவலையும் ஆசையும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை பெற வேண்டும், அவருடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளை மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டால் எங்களிடத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுடைய தொடரிலே சொல்கின்றார்கள், யார் எனக்கு மிக வெறுப்புக்குரியவர் யார் என்று சொன்னால், அதே நேரத்திலே நாளை மறுமை நாளிலே என்னை விட்டு மிக தூரமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், பண்பாடுகளில் மிக மோசமானவர்களும் ஒழுக்க விழுமியங்களும் மிக மோசமானவர் யார், பண்பாட்டு வீழ்ச்சி யாரிடத்திலே இருக்கின்றதோ, ஒழுக்கம் யாரிடத்திலே இல்லையோ அவர்தான் நாளை மறுமை நாளிலே என்னை விட்டும் தூரமானவராகவும் எனக்கு வெறுப்புக்குரியவராகவும் இருப்பார் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
இந்த ஹதீஸை நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய பண்பாடுகளுடைய மாற்றம் தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் மீசான் என்கின்ற தராசை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நாளை மறுமை நாளிலே நாங்கள் மரணித்ததன் பின்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசான் என்கின்ற தராசை கொண்டு வருவான். அந்த தராசிலே எங்களுடைய நன்மைகளை அவன் நிறுவை செய்ய இருக்கின்றான். இந்த நேரத்திலே எங்களுடைய நன்மைகளுடைய இடை கணக்கின்ற போது நாங்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த நல்ல சுகோண்டியான வாழ்க்கையிலே, சந்தோஷமான வாழ்க்கையிலே, அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வோம் என்ற செய்தியை சொல்கின்றான். அதே போன்றுதான், எனவே நாங்கள் இந்த மீசானுடைய தராசினுடைய எடையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பண்பாடுகள் அவசியமாகும். அதே நேரம் எங்களுடைய பண்பாடுகள் சிறந்த பண்பாடுகளாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், மா மின் ஷைஇன் அஸ்கல் ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குல்க், நாளை மறுமை நாளிலே உங்களுடைய தராசினுடைய எடையை கதிக்க செய்யக்கூடிய ஒன்றுதான் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே மறுமையிலே மீசானிலே நம்முடைய எடைகள் கணிக்க வேண்டும் என்று சொன்னால், கதிக்க வேண்டும் என்று சொன்னால், கூடுதலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பண்பாடுகள் ஒரு சிறந்த ஒரு பண்பாடாக, முன்மாதிரி மிக்க பண்பாடாக, இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற, எங்களுக்கு அறிவுரை கூறுகின்ற அந்த பண்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுக்கும் போதுதான் நாளை மறுமை நாளிலே எங்களுடைய மீசானுடைய எடை கதிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின் லா யுதிரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத ஸாயிம் வல் காயிம். ஒரு நல்ல பண்பாட்டுடைய மனிதனை பொறுத்தவரையிலே அவன் இரவு முழுக்க நின்று வணங்குகின்ற ஒரு வணக்கசாலினுடைய அந்தஸ்தை பெறுகின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று நம்மை சொர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய உயர்ந்த அமலாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல பண்பாடுகளை குறிப்பிடுகின்றார்கள். அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னத தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக். நாளை மறுமை நாளிலே உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடியது அல்லாஹ்வை அஞ்சுவதும் அதே போன்று நல்ல பண்பாடுகளும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அதிகமாக இட்டுச் செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல யாரெல்லாம் நல்ல பண்பாடுகளோடு இருக்கின்றார்களோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் ஒரு வீட்டுக்கு பொறுப்பு என்ற செய்தியை அபூதாவூதின் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஒழுக்க மாண்புக்கும் பண்பாடுகளுக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க நல்ல பண்பாடுடைய ஒரு மனிதனாக வளர்த்தெடுத்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபா, என்னுடைய ரப் மிக சிறந்த முறையிலே சிறந்த பண்பாடோடு என்னை வளர்த்தெடுத்தான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டினுடைய சிகரமாகவும் ஒழுக்க ஒளிமியங்களுடைய சிகரமாகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எங்களுக்கு பறைசாட்டுகின்றது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடும் போது, இன்னக லஅலா ஹுல்கின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாட்டில் இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்துடைய வெற்றியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வெற்றியினுடைய ரகசியத்தை நாங்கள் பார்த்தோமேயானால் அவருடைய பண்பாடுதான் மிகவும் ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லா விதமான உயர்ந்த பண்பாடுகளோடு காணப்பட்டார்கள். அவருடைய முகம் கடுகடுப்பாக இருந்திருந்ததே இல்லை. எந்த நேரமும் அவருடைய முகம் சிரித்த வண்ணம் அதே போன்று மென்மையானவராக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது.
அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவுலிக், நபியே நீர் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய், கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்திருப்பீர்களா இருந்தால் உம்மிடம் இருந்து அவர்கள் வெறுண்டோடி இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியா காலம் என்று. இந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே இருந்த மக்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போதனையின் மூலமாகவும் தன்னுடைய முன்மாதிரியின் மூலமாகவும் அந்த ஜாஹிலியா கால சமூகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்ட எல்லா சமுதாயத்துக்கு முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது கைருன் நாசி கர்னி, இந்த நூற்றாண்டுகளிலே சிறந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய காலத்திலே வாழ்கின்ற இந்த மனிதர்கள் தான் இந்த மனிதர்கள் தான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் அல்லாஹ்வால் பரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரத்திலே நபி அவர்களுடைய பண்பாடுகளின் மூலமாக எதிரிகள் கூட இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாற்றுகளை நாங்கள் படிக்கும் போது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக யமாமா என்கின்ற ஒரு மனிதர் மதீனாவுடைய எல்லைப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் முஸ்லிம்களுக்கு மிகவும் இடைஞ்சல் விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். முஸ்லிம்களுடைய வியாபாரத்துக்கு மிகவும் இடையூறு விளைவிக்கக்கூடியவராக இருந்தார். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த நபர் எங்களுடைய வியாபாரம் செய்ய முடியாமல் இவர் எங்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றார் என்ற செய்தியை குறிப்பிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நீங்கள் அவரை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று. சஹாபாக்கள் செல்கின்றார்கள். சென்று அந்த நபரை பிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். யமாமா என்ற நபரை பிடித்துக் கொண்டு மஸ்ஜித் நபவியிலே வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள், மா இந்த கயா சுமாமா, சுமாமாவே இப்போது உன்னால் என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்திலே அந்த சுமாமா என்கின்ற அந்த நபர் கூறுகின்றார், ஃபகால யா முஹம்மத் கைர் இன் தக்துல்னி தக்துல் ஆதம், முஹம்மதே நீ கொலை செய்வதாக இருந்தால் நான் கொலை செய்வதற்கு தகுதியானவன் தான். நீ என்னை விடுதலை செய்தால் நான் உனக்கு நன்றியுடையவனாக இருப்பேன் என்று அந்த யமாமா என்ற சுமாமா என்கின்ற அந்த நபர் சொல்கின்றார். இந்த கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு செல்கின்றார்கள். இரண்டாம் நாள் வருகின்றார். வந்து இதே கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடத்திலே கேட்கின்றார்கள். இதே பதிலை அந்த இரண்டாம் அந்த சுமாமா என்கின்ற அந்த தோழர் சொல்கின்றார், அந்த எதிரி சொல்கின்றார். மூன்றாம் நாடும் வருகின்றார்கள். வந்து இதே கேள்வியை கேட்கின்றார்கள். அதே பதிலை அந்த நபர் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இவரை விட்டு விடுங்கள், அவர் செல்லட்டும் என்று. ஆனால் அந்த விட்டவுடன் அந்த சுமாமா என்கின்ற அந்த நபர் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த பக்கிக்கு செல்கின்றார். அந்த பக்கிக்கு அருகாமையிலே ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றிலே குளித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி வருகின்றார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுப்புக்குரிய முகம் என்று சொன்னால் உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று எனக்கு மிகவும் நேசத்துக்குரிய மிகவும் விருப்பத்துக்குரிய முகம் என்றால் உங்களுடைய முகமாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று எனக்கு இந்த உலகத்திலே மிக வெறுப்புக்குரிய நகரமாக இந்த மதீனா தான் இருந்தது. இன்று எனக்கு மிகவும் பிடித்த பிரியமான ஒரு நகரமாக இந்த மதீனா இருக்கின்றது என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான பிரதான காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே நடந்து கொண்ட சஹாபாக்களுடைய பண்பாடுகள் தான் காணப்பட்டது சகோதரர்களே. பிறகு இந்த சுமாமா என்கின்ற இந்த நபித்தோழர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவர் உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதானார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றுகளை படிக்கும் போது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் இருந்து ஒரு பெண்மணி செல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து விட்டு அப்ப அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணியை பற்றி
பெரிய வணக்கசாலி என்ற அந்த இதை சொல்லுகின்றார்கள். இந்த நேரம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், ஐவேளை தொழுகை பேணி தொழக்கூடிய அந்த பெண்மணி என்று அந்த பெண்மணி சம்பந்தமான புகழாரத்தை சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாதி என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அயலவரோடு மிக மோசமான முறையிலே நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய எவ்வளவுதான் நாங்கள் இபாதத்துக்களை சிறப்பாகவும் நாங்கள் சீராகவும் இருந்தாலும் எங்களுடைய பண்பாடுகள் சீர்பராதவை நாங்கள் நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்துக்கு செல்வது என்பது ஒரு தடையாக அமையக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய அகீதாவுடைய நோக்கமாகவும் இபாதத்துக்குடைய நோக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பண்பாடுகளை சீர் செய்வதாகத்தான் அமைகின்றது. உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகையானது மானக்கேடு அசிங்கமான மோசமான காரியங்களில் எங்களை தடுக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்திலே நாங்கள் நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ருப்ப ஸாயிம் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ வல் அதஸ் என்று சொல்லிவிட்டு, அதாவது சில நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் உண்ணுவதும் அதே போல் அவர்கள் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மாத்திரமாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மல்லம் யதக் கௌல ஸூர வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் இலா அன் யதக் தஆமஹு வ ஷராபஹு, யார் ஒருவர் நோன்பு பிடித்த நிலையிலே அவர் பொய்யான பேச்சையும் மோசமான செயல்களையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்ததிலும் தாகித்திருந்ததும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டால் இபாதத்தினுடைய நோக்கம் ஒரு மனிதனுடைய குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய பண்பாடுகளை பண்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில தான் இஸ்லாம் பல்வேறுபட்ட பண்பாடுகளை எங்களுக்கு சொல்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு பண்பாடாகத்தான் பணிவு என்கின்ற ஒன்று காணப்படுகின்றது. அரபியிலே சொல்வார்கள் அத்தவாவு. இதனை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா வ இதா காதமுஹுல் ஜாஹிலு காலு ஸலாமா, அல்லாஹ்வுடைய அடியார்களை பொறுத்தவரையில் அவர் உலகத்திலே இந்த பூமியிலே அவர்கள் நடக்கும் போது மிகவும் பணிவான முறையிலே நடப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எனவே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான பண்பாடில் ஒன்றாக இந்த பணிவு காணப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் பெருமைப்படக்கூடியவனாக பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லினான். எனவே எங்களிடத்திலே நாங்கள் பணிவென்ற அந்த பண்பாட்டை அந்த ஒழுக்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே பெருமை எப்போது எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுமோ அந்த நேரம் எங்களுக்கு ஒரு உயர்வு நிலை சிக்கல், தாழ்வு நிலை சிக்கல் என்ற நோய் ஏற்படும். இதன் காரணமாக நாங்கள் மற்றவர்களை மதிக்காத நிலை ஏற்படும். அதே போன்று சில நேரம் சில வசதி படைத்தவர்கள் தங்கள் கொடுக்கின்ற அந்த செல்வத்தின் மூலம் தர்மத்தின் மூலம் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டி தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகளை விட்டு எங்கேயோ இருக்கின்ற ஏழைகளை கவனிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் பெருமை அடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதே நேரத்திலே அல் குர்ஆனிலே சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயம் இருக்கின்றது. லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் ولا تصغر خدك للناس ولا تمشي في الارض مرحا, மகனே இந்த உலகத்திலே நீ நடக்கும் போது இந்த உலகத்திலே மக்களோடு நீ திரியும் போது பெருமை அடிக்கக்கூடியவனாக கர்வம் கொண்ட கூடியவனாக நீ நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், நிச்சயமாக பெருமை அடித்து திரியக்கூடியவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ற செய்தியை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் பூமியிலே இருக்கும் போது நாங்கள் மற்ற மனிதர்களோடு பழகும் போது அவர்களோடு நாங்கள் தெரியும் போது நாங்கள் பணிவு என்ற அந்த அணிகலனை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலேயே பெருமை அடிப்பதற்கு மிக தகுதியானவர் யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குறைஷி குலத்திலே அவர்கள் பிறந்தார்கள். அதிலும் ஹாசிம் வம்சத்தில்
இந்த குறைஷி குலம் ஹாசிம் வம்சம் என்பது அன்றைய அரேபிய சமுதாயத்தில் மிகவும் உயர்ந்த கண்ணியம் மிக்க ஒரு கோத்திரமாக இருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் மிகவும் அழகான தோற்றமுடையவர் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் சமூகத்தில் மிகவும் அந்தஸ்துடையவராக சிறந்த முன்மாதிரி மிக்க மனிதராக இருந்திருக்கின்றார். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தூதராக நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னாலே சய்யிதுல் ஆதமுல் அம்பியா, அதே போன்று சையதுல் அவுலாதுல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளையினுடைய தலைவர் என்ற அந்த பதவியை பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்திலே சய்யிதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர் என்ற அந்த பதவியை பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்திலே ஹாத்தமுன் நபி, இறுதி தூதர் என்ற அந்த பட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக, வல்லரசு தலைவராக இருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று கேட்டபோது அவர் ஒரு சாதாரண மனிதராகத்தான் நடந்து கொள்வார் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் வெளியே எங்களுக்கு பதவிகள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் ஒரு பெற்றோருடைய பிள்ளைகள் அல்லது ஒரு மனைவியினுடைய கணவனாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். மாறாக நாங்கள் வீட்டில் வந்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழிபடுத்துவதும் அதே போல் எங்களுடைய மனைவியை கையாளுவதமாக நாங்கள் இருக்கக்கூடாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியை பாருங்கள் சகோதரர்களே. இவ்வாறாக பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளோடு மிகவும் நெருக்கமாக நடந்து கொண்டார்கள். சிறுவர்களோடு மிகவும் அந்நியமாக, மிகவும் ஒழுக்கமான முறையில் அவர்களோடு மிகவும் நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சில செயற்பாடுகளை, வேலைகளை செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி சொல்லும் போது இன்னல்லாஹ அவ்ஸஅ இலைய அன் தவாது ஹத்தா லா யஃபுர் அஹத் அலா அஹதின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பணிவாக நடக்கும்படி எனக்கு வசியத் செய்திருக்கின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது மன் தவாது லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் இந்த உலகத்திலே பணிவாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்திலே ومن تكبر والله ظله, யார் இந்த உலகத்திலே பெருமை அடித்து நடக்கின்றார்களோ, கர்வம் கொண்டு நடக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை கீழ்ப்படி செய்திருவான். அல்லாஹ் அவர்களை மோசமான நிலைக்கு கொண்டு வந்துடுவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த பணிவென்ற அந்த அணிகலங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை இந்த பணிவென்ற தலைப்பின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று அடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பாடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதி செலுத்துதல், அல் அத்ல் என்கின்ற அந்த பண்பாட்டை சொல்கின்றார்கள். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஇ லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிகும் அவில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்கள் இந்த நன்றி செலுத்துகின்ற நீங்கள் நீதி செலுத்துகின்ற போது உங்களுக்காகவும் அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவினருக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதியை செலுத்துங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பதிவிட்டிருக்கின்றான். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஹ்ஸூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வருகின்றார்கள். இந்த நேரத்திலே உசாமா என்கின்ற அந்த நபித்தோழர் அந்த பெண்மணியை கூட வருகின்றார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி வருகின்றார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், வலவ் அன்ன ஃபாத்திமா பின் முஹம்மத் ஷுரிகத்
லகதஅத் யதாஹா, அதாவது என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் அவருடைய கையை வெட்டுவேன் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எங்களுக்கு எதிராக நாங்கள் குற்றமிழைத்து எங்களுக்கு எதிராக வந்தாலும் நாங்கள் நீதி செலுத்துகின்ற விடயத்திலே நாங்கள் தவறிழைக்க கூடாது என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் மற்றவர்கள் விடயத்திலே நாங்கள் நீதம் செலுத்துவதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய விடயத்திலே நாங்கள் நீதம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறு பண்பாடுகளை பற்றி இஸ்லாம் பல பண்பாடுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே எந்தெந்த பண்பாடுகளை நாங்கள் கற்கின்றோமோ அந்த பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஹுத்பாவிலே இஸ்லாமிய பண்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் முதலாவது ஹுத்பாவிலே பார்த்தோம். இரண்டாவது ஹுத்பாவிலே நாங்கள் இந்த பண்பாடுகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோமே. ஆனால் உண்மையிலே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று இஸ்லாத்தினுடைய அகீதாவினுடைய அதே போன்று இபாதத்துக்களுடைய நோக்கமாக இந்த பண்பாடுகள் காணப்படுவதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னதன் போல அல்லாஹ் அல் குர்ஆனிலே தொழுகை பற்றி குறிப்பிடும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை இருக்கின்றதே, இந்த தொழுகை மானக்கேடான அசிங்கமான அருவருக்கத்தக்க செயலில் இருந்து எங்களை பாதுகாக்கின்றது என்று சொல்கின்றான். எனவே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த இபாதத்துக்களுடைய நோக்கமாக பண்பாடுகள் இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அக்கீதாவோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பும் அது பற்றி அறிவும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் போதுதான் எங்களிடத்திலே நாங்கள் இஸ்லாமிய பண்பாடுகளை ஒழுக்க மாண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது அக்மலுல் முஃமினூன ஈமானன் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களுடைய ஈமானிலே பூரணமான மூமின் யார் என்று சொன்னால் யாரிடத்திலே நல்ல பண்பாடுகள் இருக்கின்றதோ அவர்தான் முழுமை பெற்ற ஒரு முஃமின் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்திலே இந்த வசனத்திலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன அந்த விடயத்திலே அஹ்லாக், இந்த பண்பாடு என்பது ஈமானோடு பின்னி பிணைந்த ஒரு விடயமாக ஒரு அம்சமாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றார்களோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அதே நேரத்திலே மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று இவ்வாறு பண்பாடுகளோடு தொடர்படுத்தி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் தொடர்படுத்தியதாக இந்த பண்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறாக எங்களுடைய ஈமானோடு தொடர்பட்டதாக எங்களுடைய பண்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய பண்பாடுகள் நாங்கள் சீர்பெறாமல் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற எங்களுடைய இஸ்லாம் வலியுறுத்துகின்ற பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.